Hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம், ஒயிட் பேப்பர். இதை டயக்னலாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த டைரக்ஷனில் வச்சுட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம். அகைன் இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த சைட் திருப்பி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட இந்த சைடில் வந்து ஒரு டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ கிளியராக தெரியும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகேவா? இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இது அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ரெட் கலர் பேப்பர் அதோட ஒரு சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒயிட் பேப்பரில் என்ன பண்ணுமோ அதையே இதில் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதையும் வந்து இப்படி 2 ஈக்குவல் ஹாஃபாக மடிச்சுக்கணும். அப்புறம் இதில் அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் அதில் என்ன பண்ணமோ அதே தான் இதுலேயும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அப்படியே இது வந்து நம்மளுக்கு 2 பீசஸ் தேவை. நெக்ஸ்ட்டு ஒயிட் பேப்பரில் அதை விட சின்ன சைஸில் 10x10 சென்டிமீட்டர் அளவில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை தனித்தனியாக அப்படி கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 3 பீசஸ் தேவை. அடுத்ததாக ஒரு A4 சைஸ் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட்டு ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் திரும்ப ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் காம்பஸ் இருந்தால் காம்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மொத்தம் நம்மளுக்கு இப்போ 4 ரவுண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கோம் இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாக இந்த ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்பைரல் அந்த லைனில் அப்படியே கட் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து ரெட் கலர் பேப்பர்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன கலர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கூட என்ன காம்பினேஷன் போனால் நல்லாயிருக்குமோ ஸோ அந்த மாதிரி கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா. இந்த மாதிரி இதை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போது இந்த சைட்லேருந்து இந்த எண்ட்லேருந்து அப்படி நம்ம ரோல் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், குட்டியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இந்த ஃப்ளவர் கூட நம்ம நிறைய கிராஃப்டில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நம்ம இப்படி ஃப்ரீ பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா கீழே ஒரு லேயர், ஸோ இந்த இடத்துல இதில் மட்டும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இதை வந்து இது கூட சேர்த்து எப்படி ஒட்டிடலாம்.
அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற 3 பேப்பர்லையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 4 ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம். இதோடைய சென்டரில் இந்த ரெட் கலர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா சின்ன ஒயிட் பேப்பரில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் இதோடைய சென்டரில் எப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோடைய சென்டரில் அந்த குட்டி ரோஸையும் ஒட்டிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு செகண்ட் ஒன்க்கு அந்த ரெட் கலர் பேப்பர், அதோடைய சென்டரில் இந்த ஒயிட்டு, அதுக்கப்புறமா ரோஸ். அதுக்கப்புறம் இதுக்கு ஒயிட் பேப்பரும் அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் மட்டும் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபைனலாக ஒரு ரோஸ் மட்டும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு A4 பேப்பர் எடுத்துருக்கேன், ஒயிட் பேப்பர். இதையும் நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் தேவை. இப்போ இதையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப இன்னொரு வாட்டி 2ஆக ஃபோல்ட் பண்ணோம். ஸோ 2 பேப்பரையுமே இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் மேலே கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் அப்படின்னா அந்த ஃப்ளவரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்று இது கீழே எப்படி ஒட்டிடலாம். இதையும் ஒட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த ஃப்ளவரையும் நம்ம இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் பேப்பரில் மீதி எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி வந்து சாட்டன் ரிப்பன் த்ரெட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே டேப் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக. அப்படியே வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படின்னா டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 2 ஒயிட் பேப்பர் 2 ரெட் பேப்பர் அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.